அத்தனை ஈர்ப்பு விசைகளால் பாதிக்கப்பட்ட நிலா அயோ. இவ்விதம் ஒன்றுக்கொன்று இழுக்கவும் விலக்கவும் அயோவின் புறப்பரப்பில் எழும் இந்த இருநிலை உராய்வுகளால் இதன் உட்பகுதி சூடேறும். அங்கு உருகிய அனல் குழம்புகள் புற வெடிப்புகளின் வழியே பீரிட்டு விண்வெளியின் வெற்றிடத்தில் வெடித்து பரவும். சூரிய மண்டலத்தின் மாபெரும் எரிமலைகளைப் போல் பல வண்ண கந்தக பனித்துளிகள் அயோ வானில் 300 கிலோமீட்டர்கள் உயரம் வரை சீறி உயர்ந்து பின்னர் மெல்ல கீழிறங்கி அயோ நிலத்தில் மஞ்சள், சிகப்பு, கருப்பு, வெள்ளை என பல வண்ணங்களை தெளிக்கின்றன. யதார்த்தத்தில் தனது உள்முகத்தை அப்படியே கீழ் மேலாய் புரட்டி வெளி காட்டுகிறது அயோ. வியாழனின் அடுத்த நிலா யூரோப்பா. இதன் புறப்பரப்பு வெடிப்புகள் விழுந்த பனித்தகடு. அதன் அடிப்படலம் முழுதும் பெருங்கடல். அங்கு ஒருவேளை கரிம மூலக்கூறுகள் செறிந்தும் இருக்கலாம். எதிர்கால விண்கலன்கள் அதன் தரையில் இறங்கி புற அடுக்கை துளைத்து யூரோப்பாவின் வேற்றுலக கடலில் உயிர்கள் உள்ளனவோ என்கிற தேடலிலும் ஈடுபடலாம். வளையங்களின் அரசன் சனி சூரிய குடும்பத்தின் அணிகலன். வியாழனை போலவே சனியும் ஓர் ராட்சத வாயுக்கோள். அதன் வளிமண்டலம் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் ஆழம் உடையது. அதன் மேகங்களுக்கு அடியில் திடமான நிலப்பரப்பே இல்லை. ஆனால் புவி நிலைகளுக்கு மாறாக அங்கு கடும் அழுத்தத்தில் திரவ ஹைட்ரஜன் உலோக கடலாய் அமைந்துள்ளது. சனி மேகங்களும் புயல்களின் உறைவிடம். இங்கு சில இடங்களில் ஆசிய நிலப்பரப்பு அளவுக்கு சூறாவளியுடன் அமோனியா மழை கொட்டுகிறது. வேறு சில இடங்களில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமோனியா பனிப்புயல் எழுந்து சில வாரங்களில் சனிக்கோள் முழுமையும் பறந்து சூழ்ந்து விடுகின்றது. ஆனால் நம் கவனத்தை ஈர்ப்பது சனியின் அற்புதமான வளைய அணிகலன்கள் தான். அவற்றின் அகலம் சராசரி 3 லட்சம் கிலோமீட்டர்கள். தடிமன் பல இடங்களில் 30 கிலோமீட்டர்கள். வெறுங்கண்ணால் கவனித்தால் ஒளிகசியும் படலமாக தோன்றும் இந்த சனி வளையம் உண்மையில் பல கோடி பனித்துகள்களின் தொகுப்பு. அவை ஒரு வீடு அளவுக்கு பருத்த பனிப்பாறை முதல் சிறிய உப்புத்துகள் அளவு வரை பல்வேறு அளவு கொண்டவை. அத்தனையும் மணிக்கு 85,000 கிலோமீட்டர்கள் என்ற அசாத்திய வேகத்தில் சனிக்கோளினை சுற்றி வருகின்றன. சனிக்கோளின் நிறையீர்ப்பு ஆளுகைக்குள் பல நிலாக்களும் நிலா கற்களும் இயங்குகின்றன. அவற்றுள் நம் ஆர்வத்தை மிக தூண்டுவது டைட்டன். இந்த புகைப்பனி போர்த்த உலகத்தை நிலா என்பதை விட கோள் என்றே கூறலாம். இதற்கு பூமியை காட்டிலும் 2.5 மடங்கு அடர்வு கொண்ட வளிமண்டலம் உடையது. அதன் கீழே பல 100 கிலோமீட்டர்கள் நீல தொடராய் ராட்சத மணல் மேடுகள், பனிக்கட்டிகளால் ஆன மலைகள், திரவ நிலையிலான ஈத்தேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் நிறைந்த ஏரிகள் உள்ளன. மலைகள், மணல் மேடுகள், ஆறுகள், ஏரிகள் யாவும் வழக்கமான நில அமைப்புகள் தான். ஆனால் அங்கு பனியுறை நிலைக்கும் 180 டிகிரி செல்சியஸ் கீழே உள்ளது. இது டைட்டனை பூமிக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக மாற்றுகிறது. யுரேனஸ் இன்னொரு வாயுக்கோள். சூரியனில் இருந்து ஏறத்தாழ 300 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் இயங்குகிறது. இதற்கும் வளைய அமைப்புகள் உள்ளன. ஆனால் சனிக்கு ஆபரணம் போல் விளங்கும் வளையத்தோடு ஒப்பிட்டால் யுரேனஸின் வளையங்கள் மெலிந்தும் இருண்டும் தோன்றுகின்றன. இந்த கோளும் முன்னொரு காலத்தில் மிக பெரும் விண்வெளி மோதலுக்கு உட்பட்டு இருக்கலாம். இது பக்கவாட்டில் உருண்டபடியே சூரியனை சுற்றி வருகிறது. யுரேனஸின் 27 நிலாக்களில் மிராண்டா பழங்காலத்தில் நிகழ்ந்த மாபெரும் விண்வெளி மோதலில் கிட்டத்தட்ட சிதைந்தே விட்டது. இன்று காணப்படும் மிராண்டாவின் பன்முக நிலவியல் பரப்புகள் மாபெரும் முப்பரிமாண குறுக்கு நெடுக்கு புதிர் ஒன்று வெடித்து சிதறி மீண்டும் விழுந்தது போல தாறுமாறாய் உள்ளன.
சூரிய மண்டலத்தின் சிறந்த அற்புதங்களில் ஒன்றாக நம் மனதை கவரும் மற்றொரு அம்சம் இங்குள்ள பனிக்கட்டிகளால் மட்டுமே உருவான ஏறத்தாழ 16 கிலோமீட்டர் உயர செங்குத்து பாறைகள். யுரேனஸிற்கு அப்பால் மங்கலான சூரிய ஒளியில் மூழ்கி இருக்கும் நெப்டியூனை காண்கிறோம். இதுவும் புயல்களின் பூதாகார சுழற்சிகளை கொண்டதுதான். நெப்டியூனில் இந்த மீத்தேன் பனிப்புயல்களின் வீச்சு சென்னையில் இருந்து ரஷ்யாவின் மாஸ்கோ உள்ள தொலைவு அளவுக்கு பரவி உள்ளது. சூரிய மண்டலத்திலேயே அதிவேக புயல் வீச்சு இது. நெப்டியூனில் மிகப்பெரிய நிலா ட்ரைட்டன் குறிப்பிடத்தக்க ஒன்று. சுருள் வளையங்களாக பரவும் வானிலை சூழல்கள், விரிந்து பறந்த மீத்தேன் வெப்ப வாயு ஊற்றுக்கள், அதிலும் அந்த வெப்ப வாயு ஊற்றுக்கள் ட்ரைட்டன் வானில் 8 கிலோமீட்டர்கள் உயரம் வரை பீச்சி அடிக்கும். சூரிய மண்டலத்தில் குளிர்பனி விளிம்புகளில் புளூட்டோ உள்ளிட்ட குள்ளக கோள்களின் பகுதிகளுக்குள் நுழைகிறோம். 2015ஆம் ஆண்டில்தான் முதன்முறையாக அமெரிக்க நாசா விண்வெளி நிறுவனத்தின் நியூ ஹொரைசன்ஸ் என்னும் விண்கலன் புளூட்டோ அருகில் சென்று பார்வையிட்டது. தென்னிற புளூட்டோவின் நிலவியல் ரீதியில் இளமையான அதன் புறப்பரப்பும், விரிந்த இதய வடிவில் சமவெளியும், உறைந்த நைட்ரஜன் பனிக்கட்டி ஆறுகளும், ஏறத்தாழ 3.5 கிலோமீட்டர்கள் உயர பனிமலைகளும் ஆச்சரியம் ஊட்டுகின்றன. புளூட்டோவின் 5 சந்திரன்களில் மிகப்பெரிய ஷெரோன் கூட நம்மை ஏமாற்றவில்லை. அங்கும் இருண்ட துருவ பனிப்படலங்கள், 1000 கிலோமீட்டர்கள் நீளமும் 6 முதல் 9 கிலோமீட்டர்கள் வரையிலான ஆழமும் கொண்ட பள்ளத்தாக்குகள் என பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இத்தனை கோள் வட்டாரத்தையும் வளைத்து பொதிந்த அதிபிரமாண்ட ஒளி கோளகமே ஊட்முகில். இந்த பகுதியில் பல கோடி கணக்கிலான தூசு கொண்ட பனிப்பந்துகள் அமைந்துள்ளன. அவற்றில் சில சூரியனுக்கு அருகில் இழுக்கப்படும் போது சூடேறி பனிப்பந்துகள் ஆவியாகி அற்புத வாள்களாக தோற்றம் கொண்டு வால் விண்மீன்களாக உருவெடுக்கின்றன. அவற்றில் சில இன்றைக்கும் நம் வானத்தை அவ்வப்போது தழுவி செல்கின்றன. பல கோடி ஆண்டுகளின் முன் எண்ணற்ற வால் விண்மீன்கள் நமது பூமியின் மீது கடுமையாக மோதி உள்ளன. அப்போது அவை தண்ணீர் மற்றும் கரிம மூலக்கூறுகளை பூமிக்குள் வந்து கொட்டியும் இருக்கலாம். அதுவே பூமியில் உயிர் வாழ்வு தோன்ற வழிவகுத்தும் இருக்கலாம். நமது சொந்த சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் சூரிய மண்டலங்களும் தோன்றியிருக்க கூடுமோ? வியந்து நோக்குவது மட்டுமே நீண்ட காலமாக நம்மால் முடிந்ததாக இருந்தது. இன்றைக்கு கடந்த 1/4 நூற்றாண்டு அளவுக்குள் ஏறத்தாழ 2000க்கும் கூடுதலான கோள்கள் அண்டவெளியில் மற்ற விண்மீன்களை சுற்றி கொண்டு இருப்பதை கண்டுபிடித்து இருக்கிறோம். இப்போதைக்கு இத்தகைய காட்சிகள் திறமையான விண்வெளி ஓவியர்களின் படைப்புகளாகவே அமைந்துள்ளது. நமது சூரியக்கோள் அமைப்பை விட அற்புதமான வேறு உலகங்களும் அண்டவெளியில் இருக்கலாம். ஆனால் உரிய காலத்தில் ஒருவேளை இத்தகைய தேடல்களின் மூலம் உயர்வான தேடும் பொருளையும் நாம் கண்டுபிடிக்கவும் முடியலாம். நம் பூமியை விட பெரிதாக வேறுபாடில்லாத ஒரு கோள் நமது சூரியனை போன்றதோர் விண்மீனை சுற்றி வருகிற கோள். இன்னொரு கோளில் வாழும் நம்மை போன்ற உயிரினங்கள் உயரிய கருவிகளை தயாரித்துள்ளனர். அவை ரேடியோ தொலைநோக்கிகள். அவை விண்மீன்களில் இடையே இருந்து அனுப்பப்படும் வாழ்த்துச் செய்திகளை தேட முடியும். அந்த உயிரினங்கள் நம்மை போலவே விண்மீன்கள் நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து நாம் மட்டும் இந்த பேரண்டத்தில் தனித்துள்ளோமோ என்று வியந்து